டாக்டர் துர்கா தேவி, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அனாட்டமி, அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சர்வதேச உடல் உறுப்பு தான தினம். அதாவது கடந்த 3ஆம் தேதி இந்திய உடல் உறுப்பு தான தினம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரேடியோவில் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சர்வதேச உடல் உறுப்பு தான தினம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்டு யாரெல்லாம் பண்ண முடியும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஜுக் ஜுக் ஜியோ அபியான் அப்படிங்கிறது என்ன, அந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த உடல் உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஜுக் ஜுக் ஜியோ அபியான் வந்து நோட்டோ அப்படிங்கிற நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ இதுதான் அதோட விரிவாக்கம். இது வந்து நம்மளுடைய இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு தேசிய அளவிலான ஒரு அமைப்பாகும். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடல் உறுப்பு மற்றும் திசு தானத்தின் ஊக்குவித்தல். ஓகே. அப்புறம் நாடு முழுவதும் உறுப்பு மாற்று நடவடிக்கைகளை வந்து ஒருங்கிணைத்தல் அதோடைய ஃபங்க்ஷனு. அப்புறம் தானமாக கிடைக்கும் உறுப்புகளை வந்து உரிய மருத்துவ தேவைக்கேற்ப ஒதுக்கி வைக்கிறது. தேசிய அளவிலான காத்திருப்பு பட்டியல் மற்றும் தரவுகளை பராமரிப்பது. ஓகே. ஸோ இதெல்லாம் அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நோட்டோ. இந்த இணையதளத்தில் வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நேஷ்னல் லெவலில் எப்படி வந்து உறுப்பு தானம் செய்யலாம் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உறுப்பு தானம் என்ன, உறுப்பு தானத்தை பற்றின அவேர்னஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த வாட்டி தான் அதுக்காக வெப்சைட் தனியாக கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் ஆப்பும் கொண்டு வந்திருக்காங்க, செயலியும் அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29860038 அப்படி இல்லைனா 2952205554 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். டாக்டர், ஜென்ரலாக இப்போது வந்து நீங்கள் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு சரியான ஆள் நீங்கள் தான் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்த உடல் உறுப்பு தானம் அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கேசஸில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் இருக்கும்ல, இல்லை ஃபியர் இல்லைனா ஒரு மித்து இருக்குல்ல, அது என்ன பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட மெயினாக இதில் வர ஒரு ஃபியர் ஒரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் உறுப்புகளை நம்ம எடுத்த பிறகு அந்த உடலை அந்த குடும்பத்தினருக்கு நம்ம திருப்பி வழங்கும் போது அந்த உடலில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, அது வந்து அவங்களுடைய எப்பயும் செய்கிற அந்த லெவல் ஆஃப் பூஜையெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குழப்பம் அவங்க எப்பயுமே குடும்பத்தினர்கிட்ட அந்த இது இருக்கும், அந்த ஒரு ஃபியர் இருக்கும். உறுப்புகளை எடுத்து இறுதி சடங்கு செய்ய முடியுமா, இறுதி சடங்கு அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறது. ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் 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 சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமா, எனக்கு 68 வயசு ஆகுதுமா. உடம்பு பூரா நோய் தான், தலை முதல் கால் பாத வரை நோய்கள் தான், படுத்து படுக்கையா இருக்கேன். என்னுடைய உடம்ப வந்து நானு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அது எப்படி சொல்லுங்கம்மா. 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து உடம்பு தானம் வேறு, ஒன்று வந்து உடல்ல இருக்கிற உறுப்பு தானம் வேறு. இது ரெண்டுமே நம்ம அதோடைய வேறுபாடை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உடலை வந்து இறந்த பிறகு தானம் செய்யணும்னா அதை வந்து குறிப்பிட்ட அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையில் தான் அதை வந்து நீங்கள் பதிவு செய்யணும். நம்ம தமிழ்நாடு மருத்துவமனையில் இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த உடல் வந்து எதுக்கு பயன்படும்னா, மருத்துவ கல்லூரிக்கு மாணவர்களுக்கு படிப்பதற்காக அந்த உடலை வந்து எடுத்துப்பாங்க. இது ஒன்று. இப்போ நீங்கள் உடல் உறுப்பு தானம், ஆர்கன் டொனேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உங்க உடல்ல இருக்கிற உறுப்புகள், இப்போ இதயம், கல்லீரல், கணையம், கண், கருவிழி, இதெல்லாம் நீங்க தானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நோட்டோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த தேசிய அளவில் அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஒப்புதல் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த ஒப்புதலை நீங்கள் கொடுக்கலாம்.
உடல் தானத்துக்குமே நீங்க இப்பயே ஒப்புதல் கொடுக்கலாம். ஆனா அது வந்து அந்த உடல் தானம் என்று வந்து நீங்க வந்து கல்லூரிக்கு படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு அது தானமா கொடுக்கறது. உடல் உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஆர்கன் டொனேஷன். நீங்க வந்து உங்களுடைய உறுப்புகளை வந்து இன்னொருத்தர் வந்து உயிரோட வாழ்வதற்கு நீங்க வந்து குறிப்பிட்ட மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் அது தகுதியா இருக்கா இல்லையா, அந்த உறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க இறந்த பிறகு அந்த உறுப்புகளை வந்து அவங்களுக்கு தானமா வழங்கலாம். இதுதான் சார். சரிம்மா சரிம்மா. டாக்டர், இப்போ அவர் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு சப் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து நிறைய உடல்ல வியாதிகள் இருக்கு, நான் படுத்த படுக்கையா இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ என்னென்ன வியாதிகள் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் எந்தெந்த நோய்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த உறுப்பு தானம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவங்க, எந்தெந்த நோய்கள் இல்லாம இருக்குன்னா தகுதியுடையவங்க, அப்படி ஏதாவது கேட்டகரி இருக்குதா? அதுக்குன்னு குறிப்பிட்ட கேட்டகரின்னு இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எந்த உறுப்பா இருந்தாலும் அதுக்கான ஒரு மருத்துவ குழு அது ஒரு பரிசோதனை பண்ணிவிட்டு அது தகுதியா இல்லையா, irrespective ஆஃப் த ஏஜ், எந்த வயதா இருந்தாலும் சில உறுப்புகள் வந்து பொருத்த முடியும் அப்படின்னு அவங்க தீர்மானம் செஞ்சுட்டா கண்டிப்பா அதை தானமா அவங்க எடுத்துப்பாங்க, டொனேட் பண்றதை எடுத்துப்பாங்க. பட் சில நோய்கள்ல ரொம்பவே அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருந்தா அது வந்து இன்னொருத்தருக்கு அதை வழங்கும் போது அது வந்து செயல்பட முடியலன்னா அதை வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ இது முழுக்க முழுக்க மருத்துவர்கள் குழுவும் அவங்க வந்து அந்த நேரத்துல பரிசோதனை செஞ்சு அதை வந்து எடுக்க முடியும் அந்த டிசிஷனை. ஓகே. இப்போ ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து டொனேஷன் பண்ண முடியுமா? அகைன் எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு தான் அது வந்து மருத்துவ குழு வந்து அதை முடிவை செய்ய முடியும். ஓகே டாக்டர். அடுத்து நேயர் ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஐயா சார், ராசு பேசுறேன். நான் உடல் தானமா ஏற்கனவே பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன். சரி சார். உடல் தானம் எம்எம்சி சென்னை மருத்துவக் கல்லூரி கொடுத்துட்டேன். ஓகே. கேக்குதுங்களா? கேக்குது. உங்க கேள்வியை கேளுங்க. இப்போ வந்து அந்த இந்த உறுப்பும் வந்து தானம் பண்ணுவாங்களா? நான் உடல் தானமா கொடுத்துட்டேன். என் உறுப்பு மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி எழுதி கொடுக்கலாமா? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அதுதான் ஐயா, இப்போ 2 ரெஜிஸ்ட்ரின்னு பதிவு செய்யறதுல 2 இடங்கள் இருக்கு. ஒன்று வந்து உறுப்பு தானம், இன்னொன்று வந்து உடல் தானம். இது ரெண்டுமே வேறுபட்டிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கான நீங்கள் எப்படி உடல் தானம் கொடுத்துருந்தீங்கன்னா எம்எம்சிக்கு மருத்துவ கல்லூரிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து படிப்பு சம்பந்தத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும். மட்டும்தான் பயன்படும். ஆமாம் ஆமாம். நான் எம்எம்சிக்கு தான் கொடுத்துருக்கேன். கரெக்ட். இப்போ உடல் தானம் பண்ணவங்க உறுப்பு தானமும் பண்ண முடியுமா மேடம்? முடியும். என் கேள்வி, உடல் தானம் பண்ணவங்க அவங்களுடைய உறுப்பு தானம் பண்ணலாமான்னு. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ எம்எம்சி மாதிரியான ஒரு காலேஜுக்கு, மெடிக்கல் காலேஜ் ஒரு கொடுக்கும்பொழுது என்டையராக அந்த பாடி எல்லாத்துக்குமே அவங்க செக் பண்ணுறதுக்காக படிப்புக்காக வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும், கிட்னி மட்டும் எடுத்துக்க போகிறாங்க, இதயத்தை மட்டும் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னா அது எப்படி அவங்களுக்கு ஸ்டடீஸு கரெக்டாக யூஸ் ஆகுங்கிறதுனால இந்த கேள்வி முடியும். அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஓகே. ஸோ முதல்ல உடல் உறுப்பு தானம் அப்படின்னு வரும்பொழுது எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் நம்ம வந்து தானம் பண்ணலாம்? இப்போ உயிரோடு இருக்கும் போது வந்து அவங்களுடைய கல்லீரலில் ஒரு பகுதி கொடுக்கலாம், கணையத்துலேருந்து ஒரு பகுதி கொடுக்கலாம், திசுக்கள், அப்புறம் பிளட் செல்ஸ் அது வந்து அவங்களால தானம் பண்ண முடியும். இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறுநீரகம், கிட்னி, இதயம் கொடுக்கலாம், எலும்பு கொடுக்கலாம், கல்லீரல், கணையம், நுரையீரல், திசுக்கள் எல்லாமே கொடுக்க முடியும். தோல் கூட அவங்களால கொடுக்க முடியும். ஓகே. இப்போ கிட்னி 2 இருக்குது, அதனால என்ன பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குன்னா இன்னொருத்தங்க வந்து கிட்னியை கொடுத்து அதை சரி பண்ணணுன்ற மாதிரி நம்ம அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நுரையீரலும் 2 தான் இருக்குது. பட் நுரையீரலை வந்து இறந்த பிறகு தான் தானம் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, அதற்கான ரீசன்? அந்த நுரையீரல்ங்கிறது வந்து நம்மளுடைய சுவாசிக்கிற ஒரு உறுப்பு இல்லையா? ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2மே இருந்தால் தான் அதால் வந்து இயங்க முடியும். இந்த ஃபிசியாலஜிக்கல் அண்ட் அனாட்டமியோட த லங்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எசென்ஷியல் ஆர்கன், ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய சுவாசத்துக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது இறந்த பிறகு தான். ஓகே. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து கோவிட்ல ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டு அவருக்கு வந்து நுரையீரலில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டாங்க. அது எடுத்தால் மட்டும்தான் அது ரொம்ப டிக்கீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துட்டாங்க. பட் இன்னும் அவர் வந்து நல்லா தான் இருக்கிறாரு. கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார். இப்போ ரீசெண்டாக நான் பேசலை, அதனால கேட்குறேன். ஒரு நுரையீரலை கொஞ்சம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆளை கண்டிப்பாக, அதாவது ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கன் வந்து ரிசெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ரிமூவ் பண்ணுறது வந்து அதனால அந்த ஆர்கனுக்கு எந்த இது ஆகாது. அந்த டிரான்ஸ்பிளான்ட்
பண்ணுறது வந்து இன்னும் நம்ம அந்த இதில் ரிசர்ச் நடந்துட்டுருக்கு நுரையீரலை பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் மின்கிலேருந்து ராஜா பேசுறேன். ராஜா, உங்கள் கேள்வியை கேளுங்க சார். மேடம், டாக்டர் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள். இந்த உடல் உறுப்பு தானம் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒப்புதல் கேட்கணுமா? கண்டிப்பாக, அதுதான் சார் முக்கியம். உங்களுக்கு கொடுக்கறக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து நீங்கள் அதை நிச்சயமாக அதை நீங்கள் கூறணும், சொல்லணும். அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு நான் இந்த மாதிரி ஆசைப்படுறேன், என்னுடைய உடலை நான் தானம் பண்ண நினைக்கிறேன், இல்லை நான் என்னுடைய உடல் உறுப்பை வந்து நான் இறந்த பிறகு இந்த மருத்துவமனைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் அதை பிளெட்ஜ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய மனதளவில் அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். அப்போ தான் வந்து அவங்களால வந்து இதை செயல்படுத்த முடியும். நீங்கள் நினச்ச ஆசை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து அவங்களால நிறைவேற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள். நண்பர் முதல்ல சொல்லிட்டு அதை கொடுத்துறேன்ட்டு, அப்புறம் கல்யாணம் ஆகி மனைவிலாம் வந்த அப்புறம் வேணாம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? அவங்களுக்கு வந்து அவங்க உறுதி செஞ்சாதான் சார் அதை எடுத்துப்பாங்க. நம்மளுடைய சட்டம் வந்து அதை தான் சொல்லுது. குடும்பத்தினரோட ஒப்புதல் இல்லாமல் வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய முடியாது ஒருவர் இறந்தப்புறம். நன்றி மேடம். நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? பெருங்குலேருந்து வள்ளி பேசுறேன் சார். மேடம் கிட்ட பேசுறேன் சார். பேசுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பெருங்குலேருந்து வள்ளி பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வந்து 2018 இறந்துட்டாரு. சரிங்க. அவருக்கு அண்ணன் தானமா கொடுத்தேன். அதே மாதிரி எதனா உறுப்பு வேணா கூட எடுத்துக்கல. அவங்க என்னென்ன எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் அந்த கண்ணை தானம் பண்ணவங்க கிட்ட பேச விடுறாங்க. ஆனா கட்சியில பேச உள்ள ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஏக்கமா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா பரவாயில்ல, அவர் இறந்துட்டாலும் யாருக்கு 2 பேருக்கு பொறுத்திருப்பாங்க. ரொம்ப 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 நல்ல விஷயமா நீங்க வந்து நம்மளுடைய உறுப்பு வந்து தானம் செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு ஒரு வாழ்வு கொடுக்க முடியும். அவங்க மற்ற உறுப்பு உங்க கணவரிடந்து எடுத்திருந்தாலும் அவர் வந்து இப்பயும் வந்து ஒரு பல பேரோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா இருக்கிறது வந்து நீங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படணும். தேங்க்யூ மேடம். அதுதான் வேற எதனா உறுப்பு இறந்ததுக்கு அப்புறம் எடுக்க முடியுமாங்க மேடம்? அதை கேக்குறவங்க கிட்ட எடுக்க முடியும். ஆனா உங்களுடைய ஒப்புதல் இல்லாம அவங்க நிச்சயமா எடுத்திருக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். கண்ணை மட்டும் தான் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் தேவைப்படுதோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஆனா கண்டிப்பா அந்த ஒப்புதல் படிவத்துல வந்து நீங்க கையெழுத்து போட்டிருந்தீங்கனாலோ இல்ல உங்களுக்கு கூட இருக்கிற பிள்ளைகளோ அவங்களோ கையெழுத்து போட்டிருந்தா அதை வந்து விரிவா அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன எடுக்க போறோம். நாத்தனார்கிட்ட வாங்கினாங்க, சைன்லாம் பண்ணேன். ஆனா எது எடுத்தாங்கன்னா தெரியல. கண்ணு மட்டும் தச்சு கொடுத்திருந்தாங்க, அது மட்டும் தெரிஞ்சுது. அந்த உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எது வேலை செய்யும் தெரியல. அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம், ரேடியோ கேட்டுக்கிறேன். அது ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். உடல் உறுப்பு வந்து எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யுன்றதை விட நம்ம அதாவது அந்த மருத்துவ குழு தான் அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து அவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ். ஸோ கண் கருவிலி எடுத்திருந்தாலும் வந்து மற்ற உறுப்புகள் நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த ஒப்புதலில் அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, அதுக்கு தான் நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எந்த உறுப்பு எடுக்கணுன்றது அந்த மருத்துவ குழு தான் அதை நிர்ணயிக்கும். ஸோ அவங்க தான் அதில் டிசைட் பண்ணுவாங்க சார். ஓகே டாக்டர். மேடம், எப்போவுமே வந்து கற்பனையான ஒரு விஷயங்கள் முதல்ல வரும்பொழுது அதுக்கு அப்புறம் வந்து அதில் செயல் வடிவம் வரும். சயின்ஸில் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லைன் இருக்குது. அதாவது படத்தினுடைய கதைப்படி வந்து அந்த ஹீரோயின் இந்த ஹீரோவுக்கு கண் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இந்த சாங் வரும். அப்போ அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களால அந்த ஹீரோயினால் வாய் பேச முடியாது. அப்போ இந்த இடத்துல புலமைப்பத்தன் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்கள் அதில் 1 எனக்கு தந்தால் உன் கடனை எப்படி நான் தீர்ப்பேன், 2 குரல் இருந்தால் ஒன்றை உனக்கு தந்து நானும் ஒன்றை பாட சொல்லி கேட்பேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது வந்து சயின்ஸில் இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேற, பட் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்தானம் கண்டிப்பாக அது நம்ம பார்க்குறோம் செயலில். வாய்ஸ் டொனேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை. மேபி ரிசர்ச் பண்ணலாம், அதில் ரிசர்ச்சஸ் பண்ணலாம். ஓகே. வாய்ஸ் வந்து மெயினாக நம்ம லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தொண்டை குழாய். ஸோ அப்படி அந்த இதில் வந்து
அதை டொனேட் பண்ண முடியுமாங்கிறது வந்து இந்த லாரிங்ஸ் வந்து நுரையீரலோட கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கு. அது வந்து ட்ரெக்கியாவா மாறி அப்புறம் நுரையீரலுக்குள்ள போகும். ஏன்னா அது வந்து காமன் பேசேஜ், சுவாசத்துக்கும் சரி நம்மளுடைய வாய்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும். ஸோ அதோடைய அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அதில் டொனேஷனுக்கு வந்து இன்னும் அந்த இதில் நம்ம இல்லை. பட் இது வந்து ஒரு புலமைப்பித்தன் அவர்கள் வந்து கவிதையாக கூறியிருக்கிறது வந்து அவருடைய கற்பனை அண்ட் செயலில் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது இதே ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது, காது கேளாமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ 2 காது தான் இருக்கே, ஏன் ஒரு காதை டொனேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரலாம் இல்லையா? சில பேருக்கு அந்த டவுட் வரலாம். அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன் என்ன டாக்டர்? வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா காது பொறுத்த வரைக்கும் நம்ம வெளி தோற்றம் காதை மட்டும் இல்லாமல் அது உள்காதுங்கிறது வந்து நரம்பு மண்டலத்தோட ரொம்பவே சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ நிறைய நரம்புகள் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால வந்து இதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப கடினமான ஒரு இது. அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் நம்ம அதை செயலில் கொண்டு வரது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஓகே. இப்போ ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய ஆர்கனை டொனேஷன் பண்ணுறதுக்கான அந்த முறைகள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து சில உறுப்புகளுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், இவ்வளோ நேரம் தான் இது வந்து ஆக்டிவாக இருக்கும், அதுக்குள்ளே எடுத்து நம்ம ஃபிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இதில் வந்து ஏதாவது ஏஜ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கா? இப்போ ஒரு யங்காக ஒருத்தர் இறந்து போகிறார் அப்படின்னா அவருடைய இதயம் வந்து இவ்வளோ நேரத்துக்கு ஆக்டிவாக இருக்கும், அவருடைய கண்களை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்து வச்சிட முடியும். பட் ஒரு ஏஜ்டு பர்சனுக்கு அது டிஃபர் ஆகும், அந்த மாதிரி அது இருக்கா? இதில் ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டராக வராது. பட் ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து எவ்வளோ நேரம் அது வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே அது பொருத்தப்பட வேண்டும், பாதுகாப்பாக கொண்டு சென்று அதை பொருத்தப்பட வேண்டும், அந்த ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. இப்போ ஒரு கல்லீரல் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 14 to 18 hours எடுத்துக்கலாம். சிறுநீரகம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரத்து டு 48 hours, 48 மணி நேரம் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். கண்தானம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்தானத்தை வந்து நம்ம கண் கருவிலியை வந்து அவங்க உடனே அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து சில மணி நேரங்கள் இருக்குது. இதயம்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 to 6 hours தான், ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து நம்ம அந்த உறுப்பு மாற்றம் செய்ய வேணும். ஓகே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 29860038 அப்படி இல்லைன்னா 2952205554. மறுபடியும் சொல்கிறேன், 29860038 2952205554 எண்களுக்கு கால் பண்ணுங்கள். டாக்டர், இப்போது ஒருத்தர் வந்து மூளைச்சாவு அடைந்து விட்டார் அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அந்த பிரெயின் டெட் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப நல்ல கேள்வி சார். ஏன்னா இந்த பிரெயின் டெட் ஆர் மூளை தண்டு சாவு இறந்த பிறகு தான் அதை வந்து நிறைய உறுப்புகள் வந்து எடுக்க முடியும், அதுக்கு தானத்துக்கு வழங்க முடியும் அப்படிங்க இருக்குது. இந்த மூளை சாவுங்கிறது வந்து மூளை தண்டு சாவுங்கிறது வந்து ஒரு மருத்துவ குழு வந்து எப்படி நிர்ணயிக்கும்னா, அதோடைய ஃபங்க்ஷன், அந்த மூளைக்கான ஃபங்க்ஷன் வந்து இர்ரிவர்சிபிளாக ஆகணும். ஓகே. அதாவது அது செயல்படாமல் இருக்கணும், அதே சமயம் அது வந்து மறுபடியும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாத நிலையில தான் அது மூளைச்சாவுன்னு அவங்க உறுதிப்படுத்துவாங்க. ஓகே. மூளைச்சாவு ஏற்பட்ட ஒரு நபருக்கு வந்து ரத்த ஓட்டம் இருக்கலாம், அவங்களுக்கு இதய துடிப்பு இருக்கலாம், அது வந்து அவங்க செயற்கை மூலமா வென்டிலேட்டர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக அவங்களுக்கு வந்து பிரெயின் டெட் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்ம பிரெயின் டெட்டாக தான் எடுத்துக்கணும். அது அதாவது அவங்களுக்கு இதய துடிப்பு இருக்கு, அவங்க உயிரோட தான் கோமா ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா. ஓகே டாக்டர், நான் திரும்ப வரேன் அதுக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. 8 வந்துட்டீங்களா? சரி சார், யார் பேசுறீங்க? நாகராஜன் பேசுறேன், ராமாவரத்துல. கேளுங்க சார் உங்க கேள்வியை. என்னுடைய உடலையே தானம் பண்ணும் சார். என்ன பண்ணலாம்? உடல் தானம் பண்ணணும். ஆமா, மொத்தத்தையும் தானம் பண்ணணும். ஐயா, உங்க உடல் தானத்துலன்னா 2 விஷயம் இருக்கு. உடல் தானத்தை வந்து நீங்க படிப்பு மருத்துவ கல்லூரிக்கு தானம் செஞ்சீங்கன்னா அது வந்து மருத்துவ கல்லூரியில படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கு வந்து முக்கியமா அது அமையும் சார். ஒண்ணு கண்டிப்பா அது வந்து நீங்க இங்க மருத்துவமனையில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அங்க வந்து நீங்க பதிவு செய்யணும்.
ஓ அப்படிங்களா? ஆமா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடாதா? இல்லை, இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையில் மட்டும்தான் உடல் தானத்தை எடுத்துப்பாங்க சார். ஓ ரைட் ரைட். இல்ல அவர் கேட்க வர கேள்வி அதுதான். ஒவ்வொரு ஊர்லயுமே அரசு மருத்துவமனைகள் இருக்கும். அந்த மருத்துவமனையில அந்த பண்ண அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் நீங்கள் போய் அதை இது பதிவு செய்யலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ராமாபுரத்துலயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அது. ம். அங்க பண்ணலாமா? ஹாஸ்பிட்டல் இல்லை, மருத்துவ கல்லூரியில தான் பண்ண முடியும். கல்லூரியில தான் சார் பண்ண முடியும். பண்ணுமா? ஆமா ஆமா. அதுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்குங்களா? வெப்சைட் மேடம் வந்து சொல்லிருக்காங்க, அந்த நோட்டோ அப்படிங்கிற நோட்டோ வெப்சைட் அந்த இருக்கு. வெப்சைட் நீங்க பார்க்கலாம். இல்லை, நீங்கள் உடல் தானத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரியோட ஆஃபீஸ் நம்பர் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய இதில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதோடைய ஃபோன் நம்பர் கிடைக்கும். ஓ அப்படிங்களா? ஆமாம். அந்த வெப்சைட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். உறுப்பு தானம் பார்த்தீங்கன்னா, அதாவது உடல் உறுப்பு தானத்துக்கு மட்டும்தான் நம்மளுடைய தேசிய அளவில் வந்து இந்த நோட்டோ இருக்கு. ஆமா. நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கிற உறுப்பு வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தானமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த நோட்டோ தேசிய அளவில் இருக்கிற அந்த இணையதளத்தில் போய் அந்த பதிவை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போது நீங்கள் இறந்த பிறகு வந்து அந்த உங்களுடைய உடலில் இருக்கிற உறுப்புகளை வந்து அவங்க தானமாக நீங்கள் எந்த இதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதை எடுத்துப்பாங்க பிளட்ஜ் பண்ணதுக்கப்புறம். அது டோல் ஃப்ரீ நம்பர் தான் சார். 1-800-1-8 குறிச்சிக்கிறீங்களா? சொல்லுங்க. 1-800-11 477 சார். சரி, நன்றி சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே ஓகே டாக்டர், நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிரெயின் டெட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் பிரெயின் டெட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நான் அடுத்ததாக கேட்க வந்தது. அதை சொல்லிடுங்க. அதான் சார், இப்போ பிரெயின் டெட்னா அது கண்டிப்பாக இரிவர்சிபிள் லாஸாக இருக்கும். ஸோ அதை நினைக்கிறது வந்து அந்த மருத்துவ குழு தான். ஓகே. ஸோ அவங்க வந்து அதை முடிவு செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள பிரெயின் டெத்துன்னு டிக்ளேர் பண்ண முடியும். அதாவது அந்த இட் கெனாட் கம் பேக் டு இட்ஸ் நார்மல் ஃபங்க்ஷனுங்கும் போது. ஓகே. இந்த கோமா ஸ்டேஜ் வந்து அதுக்கு முந்தின ஸ்டேஜ். அவங்க வந்து ஒரு கட்டம் வச்சுருப்பாங்க வேறின் அது வந்து கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பி வரக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க மருத்துவக்குழு தான் அதை முடிவு செய்வாங்க. ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து ஒருத்தர் உடல் உறுப்பு தானம் செய்யணும், உயிரோடு இருக்கும்பொழுது உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்ட எல்லாம் அவர் அதுக்கான சம்மதத்தை வாங்கணும்? கவர்மெண்ட்டுடைய ரூல் என்ன மேடம்? குடும்பத்தினர்னா முக்கியமாக இப்போது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக அவரோட மனைவி, அவருடைய பிள்ளைகள், அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு முதல்ல அவங்க தெரிவிக்கணும். ஓகே. இதுதான் சட்ட ரீதியாக. யாருக்கு டொனேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, அது வந்து அவங்களால டிசைட் பண்ண முடியாது. டொனேட் பண்ணுறது வந்து முழுக்க ஒரு மனித நேயத்துக்கு அவங்க தானமாக கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய இதுவாக இருக்குமே தவிர யாருக்கு கொடுக்கணுன்றது அவங்களால டிசைட் பண்ண முடியும். ஓகே. இல்லை, இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், அவங்களுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இவர் தான் டோனர் அப்படின்னு டைரெக்டாக ஒன்று பண்ணுறாங்களே? இல்லை, அது அந்த மாதிரி கிடையாது சார். ஆக்சுவலி ரெஜிஸ்ட்ரியில் ரெசிபியன்ட் வாங்குறவங்களே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில் அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது ரெஜிஸ்ட்ரியில் படி தான் அது வரும். ஓகே. அந்த நம்பர் படி தான் வரும். ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. என்னுடைய ஸ்ட்ரைட்டான கேள்வி என்னன்னா, இப்போ என்னோட வீட்டில் வந்து ஒருத்தர் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், என்னுடைய கிட்னி ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டைரெக்டாக என்னுடைய கிட்னி எடுத்து என்னுடைய பேரண்ட்ஸுக்கோ யாரோ ஒருத்தருக்கோ பொருத்திட முடியுமா? முடியும். அகைன் அதுக்கு வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து ஒப்புதல் பார்த்து அது எந்த மருத்துவமனையில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்த இது கீழே வருது அப்படின்னு பார்த்து தான் அவங்களால கொடுக்க முடியும். ஓகே. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஆமாம், நிறைய அதில் லீகாலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அதர்வைஸ் நீங்கள் நார்மல் இது பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரியில் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் இருக்கோ அதுபடி தான் அவங்க வாங்க முடியும். அப்போ ஜென்ரலாக வந்து நம்ம இந்த மாதிரியான கேசஸில் பார்க்கும்பொழுது கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தருக்கு நாங்கள் டோனர் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா விளம்பரம் கொடுக்குறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அது எப்படி நடக்குது? ஆக்சுவலி சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது டோனருக்கு காசும் கொடுக்கக்கூடாது, ரெசிபியண்ட்டுக்கும் அது மாதிரி தான். இது வந்து வெறும் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டுமே தவிர டோனர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சுவலி பை லா வந்து அவங்களால பணம்லாம் ரிசீவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஓகே டாக்டர்,
அடுத்தது இந்த உடல் உறுப்பு தானம் செஞ்ச பிறகு ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் செய்கிறேன்னு அவர் வந்து ரிஜிஸ்ட்ரியில் பதிவு பண்ணியிருக்காரு, அவர் இறந்துட்டார். ஸோ அந்த சட்டப்படி உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு அவருடைய உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னென்ன ஆர்கன் எடுக்கணுமோ அதை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த பாடியை கொடுக்குற இது இருக்கு இல்லையா, ஸோ எந்த நிலையில் திருப்பி வந்து கொடுப்பாங்க குடும்பத்தினருக்கு? முழுக்க முழுக்க அவங்களுடைய இறுதி சடங்குக்கு எப்படி இருக்குமோ, அதாவது அவங்க எப்படி கொடுத்தாங்களோ, சில இடங்கள்ல வந்து தையல்கள் இருக்கும் நிச்சயமா. அந்த ஏன்னா அதை கட் பண்ணி எடுத்திருப்பாங்க இல்லையா உறுப்புகள், அதுக்கான அந்த தையல்கள் மட்டும்தான் போட்டிருப்பாங்களே தவிர மற்றபடி முகத்தில் ஏதாவது சிதைவோ இல்லை கை கால்கள் ஏதாவது சிதைவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க எப்படி உயிரோடு இருக்கும் போது இருந்தாங்களோ அதே படி திருப்பி வழங்கப்படும். ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் கோயம்புத்தூர்லேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன். சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ உடல் உறுப்பு தானமும் உடல் தானமும் ரெண்டும் ஒண்ணா பண்ணலாமா? அடுத்து இன்னொரு என்னோட கேள்வி, இப்போ நான் இயற்கையா மரணம் அடையாம நோய்வாய்ப்பட்டோ இல்ல ஆக்சிடென்ட்லயோ இறந்தா கூட அந்த உடல் தானம் வந்து எடுத்துப்பாங்களா மேடம்? முதல் கேள்வி வந்து ரெண்டுமே வேற வேற மேடம். ஒன்று வந்து உடல் தானம்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி கல்லூரிக்கு கொடுக்கும் போது, நீங்கள் கல்லூரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து படிப்பு சம்மந்தத்துக்கு தான் அதை எடுத்துக்க முடியும். நீங்கள் 2 இடத்துல இது பண்ண முடியாது. உடல் உறுப்புகள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஐதர் நம்மளுடைய தமிழ்நாடு இது அத்தாரிட்டி ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது, டிரான்ஸ்டான் ஓமந்தூராரில், அதில் பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா தேசிய அளவில் நோட்டோ, அதில் வந்து நீங்கள் பிளெட்ஜ் பண்ணலாம். ஆர்கன் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உறுப்பு தானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ உடல் தானம், உறுப்பு தானம். இது உங்களோட 2வது கேள்வி வந்து என்னது மேடம்? இயற்கை முறையில் சாகாம நோய்வாய்ப்பட்டோ இல்லை வந்து ஆக்சிடென்ட்டோ, கரெக்ட், உடல் தானம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்துப்பாங்களா? நிச்சயமாக. அகெயின் இதை வந்து மருத்துவ குழு தான் இதை வந்து முடிவு செய்யும். இப்போது நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்லேயோ நோய்வாய்ப்பட்டு இருந்தால் உங்களுடைய உறுப்புகள் எது வந்து ஒருத்தருக்கு வந்து பொறுத்துனா அது வந்து செயல்படுமோ, நல்ல விதத்தில் இருக்கோ, அதை வந்து மருத்துவ குழு தான் அதை வந்து நிர்ணயிப்பாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து உடல் தானமாக இருந்ததுன்னா, உடல் தானமாக இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏன் இந்த உறுப்பு தானம் கொடுக்க போகிறோம்? ஒருத்தரோட உயிரை அவர் வாழ்வதற்காக இல்லையா? ஸோ நீங்கள் உடல் தானம் செய்யும் போது ஒரு கல்லூரிக்கு படிப்புக்கு சம்மந்தமாக அதுக்கு நம்ம தானம் செய்யும் போது பல குழந்தைகள் வந்து மருத்துவர்களாக நீங்கள் உருவாக்குறீங்க. உங்களுடைய உடல் வந்து அவங்க படிப்பு சம்மந்தத்துக்கு உபயோகித்து அவங்க வந்து மருத்துவர்களாக வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் உடல் தானம். ஓகே மேடம். அப்போ இந்த மாதிரி இறந்துட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடணும் அப்படின்னு நிச்சயமா அந்த பதிவு நீங்க போய் அந்த நோட்டோட இணையதளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பாங்க மேம். அண்ட் அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்க அதுல அந்த செயலியா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த வெப்சைட்டா இருக்கட்டும், நீங்க அதுல போய் நீங்க பிளெட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன உறுப்பு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ. ஆனால் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குடும்பத்தினரில் அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கணும். அப்போ தான் வந்து இது இறந்த பிறகு அது வந்து செயல்படும். ஓகே மேடம். முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பண்ண. நான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இது வந்து இது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நோட்டோ மூலமாக, அதுதான் இது வந்து ஒரு நெட்வொர்க், ஆல் இண்டியா மூலமாக இது வந்து நம்ம ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நோட்டோவில் பதிவு செஞ்சாலும் வந்து இது வந்து செயல்படுத்த முடியும். நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும், கொடுக்கவும் முடியும். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். டாக்டர்கிட்ட நிறைய கேள்விகளை நானும் கேட்குறேன், நேயர்களும் கேட்டே இருக்கிறாங்க. அடுத்து நேயர் ஒருத்தர் இருக்காரு, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க? டாக்டர் குட் ஈவினிங். நான் இங்கே மாடம்பாக்கத்துலேருந்து சேரலாதான் பேசுகிறேன். குட் ஈவினிங் சார், சொல்லுங்கள். டாக்டர், இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி தான் என்னோட குவெரி. சீரியஸ்லி ஒரு இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்தது, ரேடியோ ப்ரோக்ராம். ஓகே, அதுல டாக்டர் கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு காஸ்ட் எனிதிங் இஸ் இன்வால்வ் அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு, இஃப் தி டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஹேப்பனிங் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட் இஸ் ஃப்ரீ, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா காஸ்ட் இஸ் இன்வால்வ். இல்லை, இதில் வந்து இப்போ டவுட் இருக்குது. ஆக்சுவலாக டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் காஸ்ட் இன்வால்வ் தான் இல்லையா? ஒருத்தர்லேருந்து ஆர்கன் எடுத்து இன்னொருத்தர் பொருத்தும் பொழுது ஆப்வியஸ்லி அதுக்கு செலவாகும். ஆனால் டொனேஷன் பண்ணுறதுக்கு ஆகாது. கரெக்ட் தானே டாக்டர்? ஆமாம். இப்போ டொனேஷனுக்கு ஆகாது. டொனேஷனுக்கு அவங்க காசும் வாங்கக்கூடாது சார் சட்டப்படி.
டொனேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம டிசீஸ் டோனர்லேருந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம அதுக்கு பணம் இன்வால்வ் இல்லை. ஏன் இப்போது மணி இஸ் இன்வால்வ்னா த சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு மட்டும் மணி வில் பி இன்வால்வ்டு. இது கவர்மெண்ட் செட்டப்பில் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். Okay, but if the brain dead person is in Chennai and the recipient is somewhere in Bangalore, இதுக்கு வந்து ஒரு green corridor மாதிரி ஒன்று வைப்பாங்க, traffic police எல்லாம் involved. Yes. Now here the cost is involved. How will it be shared? Because private hospitalல தான் பெங்களூர்ல இருக்காரு recipient. Correct. So will this green corridor cost also will be involved for the recipient who's in Bangalore? Green corridor cost will not be involved for the recipient. It is only with respect to the hospital cost மட்டும்தான் பிரைவேட்டாக இருந்தால். Okay, because I thought lot of personnel are involved, right? I mean traffic police. இல்லை அரசு சம்மந்தப்பட்ட இதில் அவங்களுடைய இதுவே அதான் சார், மோட்டிவே அதுதான். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் த க்ரீன் காரிடோர் ஃபார் ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். Okay. All right. Thank you, doctor. Very Thank you. nice of you. Thank you. Thank you, sir. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க மேடம்? சார் நான் சென்னை நலமுடிந்து ராணி பேசுறேன். உங்க கேள்வியை கேளுங்க. சார் 2 பேருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து ஒரு 54 வயசு ஆகும். சரி. நான் அப்படி படுத்து வந்து ஏஞ்சின்னா ஒரு நிமிஷம் அப்படியே தலை அப்படியே சுத்துங்க மேடம். அது ஒரு மாதிரி இப்பதான் ஒரு வாரமா, அதுக்கு முன்னெல்லாம் இல்ல. அது எதனால இருக்கு மேடம்? எனக்கு சுகர் இருக்கானா? இல்ல, நம்ம ஆர்கன் டொனேஷன் பத்தி பேசி, அதாவது உறுப்பு தானம் பத்தி பேசிட்டு இருக்கோமா? உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட இல்ல பொதுவான மருத்துவர் கிடையாது. அந்த மருத்துவர் வரும்பொழுது நீங்க அந்த கேள்வியை கேட்கலாம். ஓகே, நன்றி டாக்டர். அடுத்த சில கேள்விகள் என்கிட்ட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிறுநீரகத்தை தானம் பண்ணுறோம், இதயத்தை தானம் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? தோல், அதுக்கப்புறம் சதை, டிஷ்யூ, இது எல்லாமே நம்ம டொனேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். எஸ். தோல் டிஷ்யூஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதுக்கு மேட்சிங் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பிளட் குரூப்பிங், மேட்சிங்கு அதெல்லாம் பார்த்து அந்த ரெசிபியன்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இது நிலை இருந்தால் தான் அதை வந்து நம்மளாலே டொனேட் பண்ண முடியும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், வணக்கம். ஒரு நேயர் இருந்தார், அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா டாக்டர், இப்போ வந்து இந்த டொனேஷன் அப்படின்னு வரும்பொழுது, இல்லை ஒரு நேயர் இருக்கார், பேசிடலாம், அதை பற்றி கேட்குறேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்களா மேடம்? சாரி சார். குட் ஈவினிங் சார் அண்ட் மேடம். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க மேடம். நாங்க வந்து சென்னையில இருந்து பேசுறோம். பேர் சொல்லுங்க. மதர் டைம்ஸ் ஃபார் தி ரெயின்போ எஃப்எம் ஃபார் குட் இன்ஃபர்மேஷன் மேடம். மிக்க மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி சார். சார் நாங்க வந்து சென்னையில இருந்து பேசுறேன். நான் முக்கியமா ஃபோன் பண்ணதுன்னா, நீங்க ரொம்ப தகவல் சொன்னீங்க. ஆனா அந்த மோட்டோன்னு ஒன்று சொன்னீங்க சார். மோட்டோ இல்ல, நோட்டோ. NOTTO. எங்களுக்கு கொஞ்சம் ஃபர்தர் இன்ட்ருக்கு நல்லா இருக்கும். NOTTO மேடம். NOTTO சரிங்களா? ஆமா. ஓகே சார். அது வந்து ஆக்சுவலா அந்த வெப்சைட்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல எனக்கு கிடைச்சிரும். ஆமா, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும் சார். நேஷனல், சாரி எழுதிக்கிறேன் சார், நேஷனல் ஆர்கன். நீங்க நோட்டோன்னு போட்டீங்கனாலே அது கூகுள் எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப சாரி சார், எனக்கு அது போதும். ஏன்னா இதை பத்தி நாங்க டீடைல்ஸ் எனக்கு மத்தவங்க யாரும் பேசணும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு சார். ரொம்ப நன்றி மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோல பேசுறேன். எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ரேடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏன்னா நான் கொஞ்சம் எஜுகேட்டட், எக்ஸ் நர்ஸ் நானு. பட் தெரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி நீங்க சொல்றதுக்கு சோ தேங்க்ஸ். நான் அதுக்கு ஃபீல்டு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணேன். நாங்க அந்த காலத்துல எப்படி நாங்க வந்து டோர் டு டோர் சர்வீஸ் செஞ்சதை நீங்க ரேடியோ மூலமா சொல்லுறேன். சோ தேங்க்யூ சார். அந்த நன்றி சொல்லத்தான் முக்கியமா நான் ஃபோன் பண்ணேன். மோர் வெல்கம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போது சில பேருக்கு வந்து கை கால் முறிவு ஏற்பட்டுரும், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதை வந்து இந்த இதில் ஒருத்தர் வந்து டொனேட் பண்ண முடியுமா? இப்போ ஒருத்தர் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறேன்னு அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. இறந்தவருடைய கையையோ காலையோ இன்னொருத்தருக்கு நம்ம ஃபிட் பண்ண முடியுமா எடுத்து? இதில் பெஸ்ட் என்னன்னா சார், நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் மருத்துவமனை வந்து இதில் ரொம்பவே தேர்ச்சி பெற்றது. ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கே ரொம்ப அது அவங்களுக்கு அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் அண்ட் அவங்க வந்து அதில் முன்னோடியாக இருக்காங்க. ஸோ கை இந்த மாதிரி முறிவு பெற்ற இது வந்து ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் பாசிபிள்.
ஓகே, ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பாசிபிள். எஸ், காலு முடியும் சார், முடியும். காலு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும் அப்படின்றீங்க. அடுத்த இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ மேடம், இப்போ வந்து சில செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஆண்களுடைய விந்தகம், டெஸ்டிக்கலுக்கு வந்து சிலிக்கான் இதெல்லாம் பொறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ 2 டெஸ்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றை எடுத்து இன்னொருத்தருக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இந்த விரைகள், அந்த டெஸ்டிக்கல் வந்து யூஸ்வலாக வழக்கமான முறையில் வந்து இதை வந்து நம்மளுடைய டிரான்ஸ்பிளான்டேஷன் இதில் வராது. காரணம் என்னென்னா, இதில் நிறைய எத்திக்ஸ் அப்புறம் ஜெனட்டிக்ஸ் இன்வால்வ்டு, நிறையா இஷ்யூஸ் இன்வால்வ்னால யூஸ்வலாக நம்மளுடைய கண்ட்ரியில், இந்தியாவில் வந்து இது சாத்தியம் இல்லை சார். டெஸ்டிக்கல் அதர் கண்ட்ரீஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, நம்ம இந்தியாவில் வந்து இது கிடையாது. ஆமாம். ஓகே டாக்டர். இப்போ உறுப்பு தானம் செய்யும் பொழுது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், அதை தாண்டி நமக்கு எந்த செலவுமே கிடையாது. ஒருத்தர் டொனேஷன் அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து நம்ம கிளியராக தான் இருக்கும். இப்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதாவது டொனேஷன் பண்ணியிருக்கிறவங்க அந்த பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணாங்களா, இல்லை வந்து பயந்தாங்களா? ஏன் பயந்தாங்க அப்படின்னு கேட்குறேன்னா, சில பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்குது, இப்போ நம்ம உடல் உறுப்பு தானம் பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டிக்கிறோம், இல்லைனா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா டாக்டர் வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் சில பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். அதனால இந்த கேள்வி கேட்குறேன். முதல்ல வந்து மருத்துவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வேணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து உடல் தானம் ஒரு உறுப்பு தானத்துக்கு டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு பதிவு செஞ்சதுனால கண்டிப்பாக எந்த மருத்துவரும் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நிச்சயமாக அவங்க இறந்த பிறகும் வாழ போகிறாங்க அவங்களுடைய உறுப்பு மூலமாக, இன்னொருத்தர் மூலமாக. அப்படிங்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்தான் இருக்குமே தவிர அதில் பெருமகிழ்ச்சி தான் இருக்கும் அவங்களுக்கு. மனதளவில் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இருக்கலாம், முதல்ல வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலுமே வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு பெரிய விஷயம். ஒரு தானம் அப்படிங்கிற ஒரு மனித நேயத்தில் பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது முன் வரதே வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா அதை கருதணும். ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலத்தில் இந்த உடல் தானமாக இருக்கட்டும், உடல் உறுப்பு தானமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ரொம்பவே நம்ம இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணணும், பதிவு செய்யணும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய தமிழ்நாடு தான் இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து நம்ம அதுக்கு விருது பெற்றிருக்கோம். ஆஸ் வி ஹவ் ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் ஆர்கன் டொனேஷன். ஓகே. அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்டான்னு ஆரம்பித்தாங்க டிசம்பர் 2014. அப்போ இருந்த முதலமைச்சர் தான் அதை வந்து ஆரம்பித்து வைத்தார். ஸோ இட் இஸ் அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிசீஸ்டு டோனர்ஸும் இருந்திருக்காங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனும் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2796 donations and transplantations have happened. ஸோ அப்படிங்கும் போது வந்து நம்ம we ranked the first தமிழ்நாடுல. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான் சார். ஓகே டாக்டர், இப்போ உடல் உறுப்பு தானம் செய்கிறதுக்கும் உடல் தானம் செய்கிறதுக்கும் இந்த ஏஜுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? தானம் செய்யறதுக்கு நீங்கள் வந்து 18 years இருக்கணும். ஓகே, இல்லை 18 years above இருக்கணும். அது ஆமாம், அது ஒன்று. அண்ட் அதுக்கான பிளட்ஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பதிவு ஒப்புதல் கொடுக்குறக்கே வந்து நீங்கள் 18 years above இருந்தால் தான். அண்ட் ஆதார் கார்டு நீங்கள் நோட்டோ வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட இது கேட்கும், டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்படிங்கும் போது உங்களுடைய வயது 18 வயதுக்கு மேலே தான் இருக்கும். அதிகபட்ச வயசு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது? இல்லை, எத்தனை வயசுல வேணாலும் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நம்ம வந்துட்டோம். நிறைவு காலராக ஒருத்தர் வராரு, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் 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 ரெயின்போ. சொல்லுங்க மேடம், உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம், சொல்லுங்க. டாக்டர், இந்த சில நேரம் வந்து பிளட் டொனேட் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால பிளட் டொனேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல? ஆமா ஆமா, முடியாது. ஆமா, அதே மாதிரி உண்டுல்ல டாக்டர்? முடியாது. முடியாது. அப்போ இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து
அப்பப்போ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ஆனா வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஆர்கன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அப்ப நான் சொன்னேன், இல்ல நீங்க எல்லாம் குடிகாரங்க, உங்க ஆர்கன் தான் வாங்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உண்மையான இது என்னது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியணும். ஏன்னா அவங்க நல்ல உதவி செய்யற மனசுதான் உண்டு. ஆனா வந்து, ரொம்ப புடி சொன்ன அப்ப ஏதாவது ஆர்கன் டொனேட் பண்ண போறேன்னா உங்க ஆர்கன் தான் யாரும் வாங்க மாட்டாங்க, பிளட்டே வாங்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மை என்னது நீ சொல்லுங்க டாக்டர். இப்போ ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து உடனடியாக ஒருத்தருக்கு ரத்த தானம் செய்யும் போதோ இல்லை அதை நம்ம அதை வந்து பராமரிக்கும் போதோ அந்த ரத்தத்தை வந்து நம்ம பிளட் பேங்க்ல கொடுத்து அதை அவங்க சேவ் பண்ணி வைக்கும் போதும் வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து ப்ரீவியஸ் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்திருந்தாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க மேடம். பட் உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உறுப்புகள் அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது வந்து மருத்துவ குழு தான் அதை ஃபுல்லாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த உறுப்புகள் தகுதி பெற்றதா இல்லையான்னு அந்த மருத்துவ குழு தான் அதை வந்து அவங்களால டிசைட் பண்ண முடியும். ஸோ உறுப்புகள் வந்து நல்ல நிலையில் இருக்குது, அது வந்து தானத்துக்கு தகுதியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியும். ஓகே மேடம், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். மேடம் நான் எனக்கு யாருமே இல்லை, நான் டொனேஷன் பண்ணா எப்படிங்க மேடம்? யாருமே இல்லைன்னா எப்படி சார்? உங்களுக்குன்னு நீங்க எப்படி சொல்ல வரீங்க? எனக்கு வந்து தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க தான் இறந்துட்டாங்க மேடம். எனக்கு யாருமே கிடையாது. ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப காலமா எனக்கு ஒரு ஆசை தான் உடல் உறுப்பு தானம் பண்ணணும். அது எப்படிங்க மேடம் மூவ் பண்றது? நீங்க போய் வெப்சைட்ல நோட்டோ வெப்சைட்ல நீங்க வந்து பதிவு செய்யலாம் சார். தமிழ்நாடு இதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்டான் அப்படிங்கிற இணையதளத்திலயும் நீங்க போய் பதிவு செய்யலாம். ஓகே சார். பண்ணலாங்களா? பண்ணலாம் சார். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கான விழிப்புணர்வு விஷயமா இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உறுப்பு தானம்ங்கிறது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் தானம் செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு மனித நேயத்தை மூலமாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறோம். ஸோ அதனால் உறுப்பு தானம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தானமாக நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கும் நேரில் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.